ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, வாழ்க்கையில் தனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பக்கூடாது. சற்று சுற்றி பார்த்தங்கமே. ஒவ்வொரு இதயமும் கடல் அளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. அதாவது எல்லோரும் செல்லும் வழியில் நீ போகக்கூடாது. உனக்கான வழியைத்தான் நீ தேட வேண்டும். வெற்றி பெற நினைப்பவனுக்கு வானம் கூட வாசல் படிதான். உனது இலக்கில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இப்போதாவது விழித்துக்கொள். வெற்றியை நோக்கி விரைந்து செல். இதுவரை காலம் தாழ்த்தியது போதும். காலம் தள்ளி போனாலும் பொறுமையை முதலீடு செய். துச்சமாக எண்ணியவர்களின் முன்னால் உச்சத்தில் ஏறி நீ உட்காரலாம். எப்படி சட்டென்று நிராகரிக்கிறீர்கள்? எனக்கு கொஞ்சம் நகருங்கள் என்று சொல்லவே இன்னும் பழகவில்லை என்று சொல்லுங்கள். யாரையும் அற்பமாக நினைத்து விட வேண்டாம். சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்திருக்கிறது. ஒருவன் நடந்தால் அது பாதை இல்லை, பலர் நடந்தால்தான் அது பாதை. நியாயமான ஆசைகள் ஒருபோதும் நிறைவேற தவறியதில்லை. நிறைவேறாவிட்டால் அதை தானம் செய்ததாக எண்ணி கடந்து சென்று விடு. எதிர்காலத்தில் உனக்காக காத்திருக்கும் நிறைய. கொடுத்த தானமும் கிடைத்த அனுபவம் என்றும் உனக்கு துரோகம் செய்யாது. தூக்கி எறியப்பட்ட இடத்தில் துவண்டு போக விட வேண்டாம். எரிந்தது கல்லில்லை வைரம் என்று நினைக்கும் அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு. பிறர் உங்களை புறக்கணிப்பதைக் கண்டு மனம் தளரக்கூடாது. பறவைகளின் புறக்கணிப்பில் தான் அதன் குஞ்சுகள் சிறகுகள் விரித்து பறக்கும். உன்னால் நேற்றை சரிய செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். துணிவோடு செயல்படு தங்கமே. உயர்வான நட்பிற்கு, உண்மையான அன்பிற்கு உருவம் அவசியமில்லை, உணர்வுகள் போதும். நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால், வேகமாக ஓடினால் மட்டுமல்ல, மெதுவாக நடந்தாலும் வெற்றி என்பது உறுதி. எட்டி பிடிக்கும் தூரத்தில் உனக்கு உணவு இருந்தாலும் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கும் வரை என்னால் முடியாதது என எதுவும் இல்லை என்று நினைச்சுக்கோ. நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். கவலையே படாதே. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய நினைச்சேன்னா கொடுத்த வாக்கினை தவறாமலும் நேரம் தவறாமலும் இருந்தால் எப்போதும் வெற்றி நிச்சயம். ஓம் சாய்ராம்.